ஹாய் வெல்கம் டு நேத்ரா ஹோம் பேக்கிங். நேத்ரா ஹோம் பேக்கிங்கில் ஃப்ரெஞ்ச் மேக்ரான்ஸ் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். இங்கே நான் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டை நான் வெள்ளைக்கரு தனியாக மஞ்சள் கரு தனியாக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். நம்மளுக்கு மஞ்சள் கரு தேவையில்லை, வெள்ளைக்கரு மட்டும்தான் தேவை. வெள்ளைக்கரு 93 கிராம் எடுத்திருக்கேன். அடுத்தது இங்கே நான் சர்க்கரை 85 கிராம் எடுத்திருக்கேன். ஆல்மண்ட் ஃப்ளார், அதாவது பாதாம் மாவு, பாதாம் பருப்போட மாவு, அது 108 கிராம். இங்கே ஐசிங் சுகர் எடுத்து வச்சுருக்கேன், இது 97 கிராம். இப்போ இந்த பாதாம் பவுடரையும் இந்த ஐசிங் சுகரையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ விஸ்கில் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜல்லடையில் வச்சு நம்ம சலித்து எடுத்துக்கலாம். இது மாதிரி நம்ம கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நம்ம சலித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா ஜலித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எக் ஒயிட்டை நல்லா பீட் பண்ணிடலாம். நல்லா ஸ்டிஃப் பீக்காக வர அளவுக்கு பீட் பண்ணணும். நான் எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை 3 பேட்சாக சேர்த்து நான் ஸ்டிக் பீக் வர அளவுக்கு நான் இதை பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்டிஃப் பீக் வர்ற மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே நேரம் சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருக்கணும். இப்போது நான் இதில் ஃபுட் கலர் சேர்க்குறேன். உங்களுக்கு ஃபுட் கலர் வேண்டான்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். இது நான் கலருக்காக நான் சேர்க்குறேன். இப்போ ஒரு தடவை இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 2 ட்ராப்ஸ் போதும். உங்களுக்கு நல்லா பிரைட்டாக வேணும்னா இன்னும் ஒரு ட்ராப்ஸ் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை நம்ம இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு மேலே நம்மளுக்கு பீட்டர் தேவையில்லை, ஸ்பேச்சுலாவிலே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க.
இப்போது ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தடில் மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அப்புறம் நம்மளுக்கு இந்த மேக்ரோன்ஸ் வந்து நல்லா வராது. லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் ஸ்பேச்சுலாவில் எடுத்திங்கன்னா இப்படி கட் ஆகாமல் இந்த மாதிரி விழணும். இது போல் கட் ஆகாமல் அப்படியே விழணும். நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ இதை வந்து பைப்பிங் பேக்கில் போட்டு நம்ம ஷேப் வந்து போட்டுக்கலாம். மேக்ரோன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இங்கே நான் ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது பாருங்கள், இது மாதிரி ஒரு நாசல் போட்டு பைப்பிங் பேக்கில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண பேட்டரை இந்த பைப்பிங் பேக்கில் போட்டுக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி ரெடி பண்ணிட்டு நம்ம வந்து இதை வந்து அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ரூம் டெம்பரேச்சர்லேயே வைக்கணும். எதுக்குன்னா இந்த மேலே இருக்க இந்த லேயர் வந்து கொஞ்சம் வந்து ட்ரை ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த மேக்ரோன்ஸ் வந்து மேலே வந்து கிறிஸ்பி க்ரிங்கிள் டாப்பாகவும் உள்ளே வந்து சூவியாகவும் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்களா ஏர் பபிள்ஸு, இது எல்லாத்தையும் நம்ம ஒரு டூத் பிக் வச்சு நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இது இப்படியே வந்து ரூம் டெம்பரேச்சரில் ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும். பாருங்கள், நம்மளோட மேக்ரோன்ஸ் எல்லாம் நல்லா மேலே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடணும். அதுக்கு முன்னே ஒரு அரை மணி நேரம் நம்ம டைம் சொன்னோன்னா அதில் 10 நிமிஷம் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 145 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை பேக்கிங்க்கு வச்சிடலாம். 145 டிகிரி செல்சியஸில் 20 நிமிஷம் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட மேக்ரோன்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் இதுக்கு பட்டர் க்ரீம் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன்.
இதுபோல் பட்டர் க்ரீம் வந்து ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.